35ஆம் கேள்வி. ஒரு இலத்திரன் ஒரு சீரான மின்புலம் ஈக்கு எதிராக இயங்கும் அதே வேளை வேறொரு இலத்திரன் ஒரு சீரான காந்தப்புலம் பிஏக்கு செங்குத்தாக இயங்கும் விதம் உரு 1லும் உரு 2லும் காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலத்திரன்களின் டி புரோக்லி அலைநீளம் முறையே என்று கேட்டிருக்காங்க. முதலாவது இந்த உருவத்துக்கு வரும். இந்த உருவத்தில் எங்களுக்கு ஈட திசை காட்டியிருக்காங்க. ஈ என்ற என்னது? மின்புலம். மின்புலத்தில் திசை எப்போதும் எப்படி? மின்புலம் என்றால் ஒரு மின்புலத்தில் நேரேற்றத்தில் அசைவு திசை தான் இந்த ஈ. இந்த ஈ என்ற என்னது? ஒரு மின் விசை. மின் விசை தானே. அப்போ அந்த மின் விசை எந்த பக்கம் தாக்குதான்? இந்த பக்கம் தாக்குதான். அதாவது ஒரு மின்புலத்தில் நேரேற்றத்தின் அசைவு திசை தான் இந்த ஈட திசையாக நாங்கள் சொல்லுவோம். இப்போ நேரேற்றத்தில் அசைவு திசை. இந்த நேரேற்றம் எங்கிருந்து எங்கே அசையும்? ஒரு ப்ளஸ் ஏற்றத்திலிருந்து ஒரு மைனஸ் ஏற்றத்தை நோக்கி தானே அசையும் இந்த நேரேற்றம். நேரேற்றம் ஒரு ப்ளஸ் ஏற்றத்திலிருந்து மைனஸ் ஏற்றத்தை நோக்கி தான் அசையும். அப்போ இங்கே என்ன ஏற்றம் இருக்குது? ப்ளஸ் ஏற்றம். இங்கே மைனஸ் ஏற்றம் இருக்குது. ஆனால் இதில் இலத்திரன் எங்கே அசைய போகுது? இந்த திசையில். இந்த மின்புலத்தில் இலத்திரன் இந்த திசையில் அசையுதுன்னு. அப்போ இந்த இந்த இலத்திரனானது இங்கால ஒரு மறையேற்றம் இருக்குது, இங்கால ஒரு நேரேற்றம் இருக்குது. மறையேற்றம் இலத்திரனை தள்ளும், நேரேற்றம் இலத்திரனை கவரும். அப்போ இலத்திரன் மாறா வேகத்தோட இயங்குற மாதிரி போட்டதுண்டா இந்த இலத்திரனுக்கு இந்த திசையில் ஒரு விசை, மின் விசை ஒன்று உருவா. மின் விசை என்ன? மைனஸ் ஏற்றத்தால் இந்த மைனஸ் ஏற்றம் தள்ளப்படும், ப்ளஸ் ஏற்றத்தால் இலத்திரனின் மைனஸ் ஏற்றம் கவரப்பட இந்த திசையில் ஒரு விசை ஒன்று வரும். மாறா வேகம் பியோட போய் கொண்டிருந்தது, விசை ஒன்று வருதாண்டா என்ன நடக்கும்? ஆர் முடுங்க. எக்ஸாமன் எம்ஏ படி விசை ஒன்று வந்தால் ஆர் முடுதல் வரும். அப்போ ஆர் முடுக்கும். அப்போ அதில் வேகம் கூடும், வேகம் கூடுது. இந்த உருவத்தில் எங்களுக்கு வந்துருக்காங்க ஒரு காந்தப்புலம். காந்தப்புலத்தில் இலத்திரன் புலத்துக்கு செங்குத்தாக v என்ற வேகத்தில் விடப்படுது. அதுக்கு எப்படி வரும்னு பார்த்தோம்னா, காந்தப்புலத்தில் எங்களுக்கு உருவாகிற விசை அதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியில் பெருவிரல் மின் விசையை குறிக்கும், ஆள்காட்டி விரல் தரப்போகிறது காந்தப்புலத்தில் திசையை, நடுவிரல் தரப்போகிறது மின்னோட்டத்தில் திசை. மின்னோட்டத்தில் திசை புரோத்தனின் அசைவு திசை அல்லது நேரேற்றத்தில் அசைவு திசை தான் என்னது? ஐயிட திசையாக இருக்கும். நேரேற்றத்தில் அசைவு திசை ஐயிட திசையாக இருக்குமெண்டா இது மறையேற்றப்பட்ட இலத்திரன். அப்போ இலத்திரனின் அசைவு திசைக்கு எதிராகத்தான் மின்விசை, அதாவது மின்னோட்டத்தில் திசையாக இருக்க போகும். அப்போ நாங்கள் நடுவிரலால் எடுக்கிற மின்னோட்ட திசை இலத்திரன் நகர்ற திசைக்கு எதிராகத்தான் நடக்கும். ஏன்னா இலத்திரன் நகர்ற திசைக்கு எதிராகத்தான் மின்னோட்டம் உருவாகும். எனவே சுட்டு விரலால் இந்த பிஏயும் நடுவிரலால் மின்னோட்டத்தையும் பெருவிரலால் மின் விசையும் குறிக்க வேண்டாம். எங்களுக்கு வரும் இலத்திரன் மேல் நோக்கி போகுது, எனவே மின்னோட்டம் கீழ் நோக்கி வரும். நடுவிரல் கீழ் நோக்கி வர இந்த திசையில் எங்களுக்கு இந்த காந்த புலம். எனவே இந்த திசையில் எங்களுக்கு தாக்கும் மின் விசை. அப்போ எங்களை நோக்கி மின் விசை தாக்கும். இது இந்த இலத்திரன் மேல் நோக்கி விடக்குள்ள எங்களை நோக்கி விசை ஒன்று தாக்கும். அப்போ இங்கால மாறாத வேகத்தோட போகிற இலத்திரன் இங்கால ஒரு விசை தாக்கணும்னு என்ன நடக்கும்? எப்படி வளையும். இங்கால வந்தோடனே என்ன நடக்கும்? அதே போல் நீங்கள் விதிப்படி இங்கால வந்தோடனே மின்னோட்டம் இங்கால பார்த்து காந்தப்புலம் இங்கால பார்த்தா கீழ் நோக்கி ஒரு விசை வரும். அதாவது இப்படி இதுக்குள்ள இங்கால வந்த விசை இப்படி வந்தோடனே கீழ் நோக்கி வரும். திருப்பி அதுக்கேற்ற மாதிரி வளையக்குள்ள பின்னோக்கி வரும். அதனால அது ஒரு வளையமா, அதாவது இந்த இடத்துல வந்து வெளியே வந்து சுற்றுற ஒரு வளையமா அந்த இலத்திரன் சுற்றி கொண்டிருக்கும். அதை நாங்கள் இப்படி எடுப்போம், இப்படி சுற்றுதண்டு எடுப்போம். இலத்திரன் சுத்து. இலத்திரன் எப்படி சுத்தக்குள்ள என்ன நடக்குமெண்டா, அதாவது மையத்தை நோக்கி தான் விசை தாக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் இது சுத்து. அந்த காந்தப்புலத்தால் வர காந்த விசை, அந்த இலத்திரன் மேலே வர காந்த விசை எங்கால தாக்க போகுது? மையத்தை நோக்கி மைய நாட்ட விசையாக தாக்கப்படும். எனவே இந்த வேகத்தோட இந்த விசை மாறாது தானே.
இந்த விசை மாறாது. எங்களுக்கு தெரியும் காந்த புலத்தில் ஒரு ஏற்றத்தை போட்டால் அதுக்கான விசைக்கான சமன்பாடு F சமன் duq sin θ. கோணம் மாறாமல் தான் சுற்றுது, கோணம் மாறலை, 90 பாகையில் தான் சுற்றுது. எனவே இது மாறாது. இந்த இலத்திரன் ஏற்றம் மாறாது, இந்த மின்புலமும் மாறலை. இந்த யூன்றது யூன்றா என்ன? இந்த இலத்திரன் இங்கே இந்த யூ வந்து v என்று குறிக்கப்படும், இந்த v என்று குறிக்கப்படுது. இந்த இலத்திரண்ட வேகம், இந்த இலத்திரண்ட வேகம் யூவால் குறிக்கப்படுது. எனவே விசை இந்த யூ மாறாதால், அதாவது இந்த v வேகம் மாறா இந்த விசை மாறா விசை ஒன்று நடுவில் பிரயோகிக்கிறதால இந்த வேகம் மாறாமல் போய் கொண்டிருக்கும். இல்லாட்டி இந்த வேகம் மாறாதால இந்த விசையும் மாறாமல் இருக்கும்னு சொல்லலாம். ஒன்று கொண்டு மாறாமல் இருக்கும் என்றால் மற்றெல்லாம் மாறாமல் இருக்குள்ள F நேர் விகித சமன் v ஆக இருக்கும். எனவே மாறா வேகத்தோட மாறா விசை ஒன்று தாக்குதண்டா என்ன அர்த்தம்? அப்போ இங்கால மாறா வேகம் வருது. கோண வேகம் என்று எடுத்தோம்னா அது ஒமேகா. கோண வேகம் என்ற ஒமேகா. இந்த இடத்துல இருக்கிற ஏகபரிமாண வேகம் என்றா அது v. அப்போ இந்த v மாறாமல் இருக்க போகுது. அப்போ இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சது v மாறாது, இந்த v மாறாமல் இருக்கும். எங்களுக்கு கேட்டது டி புரோக்லி அலை நீளத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க. டி புரோக்லி அலை நீளத்தை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது என்னது? அலைநீளம் டி புரோக்லி அலைநீளம் லாம்டா அது சமன் h/p. பிளாங்கின் மாறிலியின் கீழ் p. p என்ற என்னது? உந்தம். அப்போ இதை நாங்கள் h/mv என்று எடுத்துக்கொள்ளலாம். பிளாங்கின் மாறிலி ஒரு மாறிலி, இதில் திணிவு, அதாவது இலத்திரனின் திணிவு, இலத்திரனின் திணிவும் ஒரு மாறிலி, இலத்திரன் திணிவும் ஒரு மாறிலி, பிளாங்கின் மாறிலியும் மாறிலி. எனவே இந்த லாம்டாவை நாங்கள் நேர்விகித சமன் எடுத்துக்கொள்ளலாம் 1/v. அப்போ இங்கே வேகம் கூடுது. இப்போ வேகம் கூடுதுண்டா லாம்டா டி புரோக்லி அலைநீளம் என்ன நடக்கும்? குறை. இப்போ இங்கே லாம்டா குறை. v வேகம் மாறாமல் இருக்கண்டா, இந்த வேகம் மாறாமல் இருக்கண்டா மாறிலியாக இருக்கண்டா இந்த லாம்டாவும் மாறாமல் தான் இருக்கு. அப்போ லாம்டா மாறாது. எனவே குறைகின்றது மாறாது இருக்கிற விட மூன்றாவதாக இருக்கு. எனவே இதுக்கான விட மூன்றாவதாக. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.